நம்ம நாய்க்குட்டிக்கு வயசானதுக்கு அப்புறம் மூட்டு வலிலாம் வராம இருக்கணும்னா இன்னைக்கு இருந்தே அவனுங்க ஜாயின்ஸ் மசில்லாம் நல்லா டெவலப்டா இருக்கணும். நிறைய பேர் அவங்க நாய்க்குட்டியை வாக்கிங் ரன்னிங்னு வெளியில கூட்டு போக முடியாம அபார்ட்மெண்ட்ல வளர்க்கறதெல்லாம் பாக்குறேன். அவங்களுக்குலாம் வீட்டுல இந்த மாதிரி ஒரு சந்து இருந்தா போதும், இந்த பந்தை வச்சு ஒரு ஆட்டம் காமிச்சிடலாம். மாறாவே நான் மார்னிங் டைம்ல அவ்வளோவா வெளில கூட்டு போக மாட்டேன், ஏன்னா வெயில் செம்மையா அடிக்கும். நம்ம வேற கஷ்டப்பட்டு ஸ்கின் கேர்லாம் பண்ணிட்டு இருக்கோம், அப்புறம் எல்லாம் புஷா போயிடும். ஆனா இரவு நேரம் மட்டும் போயிட்டு அவுத்து விட்டுருவேன். பேய் படத்துல வர மாதிரி பாவம் பாவம் சுத்திட்டு இருப்பான். அவன் கண்ணு கலர் வச்சுதான் நானே கண்டுபிடிப்பேன் வேற அறிவு அப்படின்ட்டு. ஒரு 5 நிமிஷம் லைட்டா கொஞ்சம் வாசனை அடிக்குது, பாம்பு கட்டி புஷ்டு வந்துடுறேன், நைட் ஒரு ஃப்ரை போட்டுடலாம். இந்த மாதிரி தான் ஈவினிங் ஒரு மாதிரி வெறியா இருக்கும். பட் மார்னிங் டைம் பொறுத்த வரைக்கும் இந்த பந்து தான் இல்லை. இங்க இருந்து பால்கனி கதவை மட்டும் திறந்து விட்டு முனைக்கு தூக்கி அஷ்டனா அதை போய் அவன் எடுத்துட்டு வருவான். இதை காலைல ஒரு 20 வாட்டி, மத்தியானம் ஒரு 20 வாட்டி, சாயங்காலம் ஒரு 20 வாட்டி, இந்த மாதிரி அவன் அப்பப்போ ஓட விட்டா உட்காந்துட்டே இருக்க நாய்க்குட்டி சோம்பேறித்தனத்துல வெளில இருந்து கொஞ்சம் ஆக்டிவிட்டி பண்ண மாதிரி இருக்கும். அப்பப்போ எனக்கு மூடு சரியில்லைன்னா இதே நான் படிக்கட்டுல போடுவேன், கீழே போயிட்டு படி ஏறி எடுத்துருவான்ட்டுன்னு. இது ஒரு ஆக்சுவல் ஒர்க் அவுட் மாதிரியே இருக்கும். பாவம் யார் பெத்த பிள்ளையோ, நான் இவன் கூட ரொம்ப பாசமா விளையாடிட்டு இருக்கேன்னு நினைக்கிறான். ஆனா வாண்டடா இவன் விளையாளுமுக்கு ஒர்க் அவுட் கொடுத்துட்டு இருக்கேன்னு இவனுக்கு தெரியல. இது மட்டும் இல்லைங்க, இந்த பந்தை வச்சு அவங்ககிட்ட புல்லிங் செஷன் போடுவேன். இது வரை நல்ல ஓட்ட ஓட்டையா இருக்கான், அவன் பல்லுக்கு ஏத்த மாதிரி இருக்கும், புச்சானா விட மாட்டான். இந்த தக் ஆஃப் வார் விளையாடுறப்ப நாய்க்குட்டிங்களோட நிறைய மசில் கோர்லாம் நல்ல எங்கேஜிங்கா இருக்கும். நீங்க வேணா ஃபிக்ஸ் ஆயிருக்க ஒரு கேட்டை பூச்சி தூக்கி போடலாம் ட்ரை பண்ணி பாருங்களேன். இழுகிறப்போ உங்களுக்கு அப்பர் படி பம்ப் ஆயிரும். ஆக்சுவலா இது முழு பீஸ் இல்லை, இதை நான் பாதி கட் பண்ணி மாடிஃபை பண்ணி வச்சிருக்கேன். முழுசா வரப்ப தரையில ஒட்டுற ஒரு வேக்யூமோட சேர்த்து வரும், ஸோ தரையே புல் பண்ணும். இந்த மேட்ரு நல்லா இருக்கேன்னு நினைச்சீங்கன்னா டாய்னு கமெண்ட் பண்ணுங்க. இதோட லிங்க் வேணா உங்க டிஎம் கமிச்சு வைக்கிறேன். உங்க நாய்க்குட்டிக்கு டெய்லி இந்த மாதிரி ஒரு ஹோம் ஒர்க் அவுட்டை கொடுத்து விடுங்க, நல்லா புசுதியா வருவான்.